பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அதிகாலை நேரத்தில் விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலே போதும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவதற்கான பலனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை 3 மணியிலிருந்து துவங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த காலத்தை உஷத் காலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. உஷத் காலம் அப்படின்னா என்னன்னா, சூரியன் உதிப்பதற்கு முன்பு உள்ள அதிகாலை பொழுதை குறிக்கும் நேரம் அப்படின்னும், அந்த சமயத்தில் தேவர்கள், சிவபெருமான், பார்வதி தேவி, மகாலட்சுமி தேவி போன்ற தெய்வங்கள் வானத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே காலையில் விளக்கேற்றி இறைவனை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும், அதிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நம் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னும், நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், நிம்மதி பெருகும் அப்படிங்கிறது உண்மை. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை 3 மணியிலிருந்து துவங்குது அப்படிங்கிறதும், 3 மணியில் எழுந்து கொள்ள முடியாதவர்கள் குறைந்தது 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளாகுது அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படியுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலே போதும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றிய பலனை நம்மால் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அதிகாலை விடியும் பொழுதுல சுத்தமான காற்று வீசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் பிரபஞ்சம் நேர்மறை ஆற்றலை பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னும், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மனதார நினைக்கும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக நிறைய பேர் பலனடைந்திருக்காங்க.